தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை அவர் கொண்டு வருவாராக. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆம் தேவ ஜனமே, இங்கே ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை தேடி வருகிறான். ஆண்டவரிடத்திலே வந்தவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி. இன்றைக்கு இதே வார்த்தையோடு கூட அநேகர் உங்கள் வாழ்க்கையில் உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு ஒரு நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்திலே விழுந்து ஜெபிக்கிறதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் நித்த கதறீங்கல்ல, உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, எப்படியாச்சும் நடந்துட்டா நல்லா இருக்கும், எப்படியாவது சுகம் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும், எப்படியாவது ஒரு அற்புதம் உண்டானா நலமாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருக்கு சித்தம் உண்டு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுத்தமாவீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் நடத்த போகிறார். இவ்வளோ நாள் ஓடுனீங்கல்ல, இவ்வளோ நாள் கர்த்தரிடத்தில் பிரயாசப்பட்டீங்கள, சித்தமானால் 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 இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையை தருகிறார். ஆண்டவருக்கு சித்தம் உண்டு, அது ஆண்டவராலே உங்களுக்கு வாய்க்கும், அது ஆண்டவராலே உங்களுக்கு கைகூடி வரும். அவர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களுக்குரிய காரியங்களில் ஒரு அற்புதத்தை அவர் செய்வாராக, ஒரு அதிசயத்தை அவர் செய்வாராக. உங்கள் சரீரத்திலே ஒரு சுகத்தை ஆண்டவர் தருவாராக. உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் குஷ்டரோகம் நீங்கி அவன் சுஸ்தமானான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உடனடியாக அந்த அற்புதமும் விடுதலையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துகிறதை உங்கள் கண்கள் காணும். சாட்சியிடுவீர்கள், மற்றவர்களுக்கு சாட்சியாயிருப்பீர்கள். இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கண்களை மூடி செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நித்தம் கர்த்தருடைய சமூகத்திலே கதறுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஐயோ, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியங்களில் ஒரு விடுதலை கிடைக்காதா? கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நன்மை உண்டாகாதா என்று சொல்லி நித்தம் தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உடைய வார்த்தை வருகிறது, எனக்கு சித்தம் உண்டு, அது என்னால் உனக்கு ஆகும் என்று சொல்லப்பட்டது போல உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் அவைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் கைகூடி வர ஜெபிக்கிறோம். அவைகளை அனுக்கிரகம் பண்ண ஜெபிக்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், நன்மையானவைகளை செய்வீராக. வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுஸ்தமாக. எனக்கு சித்தம் உண்டு, என்னாலே உன் காரியங்கள் வாய்க்கும், அவைகளை வாய்க்க பண்ண அவர் வல்லமை உள்ளவர். God bless you. God bless you.